மரித்து போன நிலைமையில இருக்கிறாய். எசேக்கியேல் சொல்லுகிறார், இந்த மரித்து போன நிலைமை எது என்று சொல்லுகிற போது அது சொல்லுகிறார் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. யோபு சொல்லும்போது சொல்லுவாரு, ஒரு மரத்தை குறித்த ஆகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டா அது என்ன செய்யுமா, திரும்பவும் அது வேர் விடும். அது ஆனா மனுஷனை குறித்து அவனுடைய நம்பிக்கை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலே, மரித்து போன நிலைமையிலே இருக்கிறாய், நீ அவைகளிலிருந்து என்ன செய்ய வேண்டுமா, எழும்ப வேண்டும். பவுல் சொல்லுகிறான், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அப்போ இந்த மரித்து போன நிலைமை, நம்பிக்கையற்ற நிலைமை, இதெல்லாம் இருந்து நாம் என்ன செய்யணுமா, வெளியே வரணும், எழும்பணும். சொல்லுகிறான், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். தேவனுக்கு மகிமுண்டாடு. தேவ பிள்ளைகள் வாயில என்ன வரணுமா, விசுவாச வார்த்தைகள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நெகேமியா சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், நாங்கள் எழுந்து கட்டுவோம், என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்னார். சூழல்கள் எதிராக இருக்கலாம், தேவனுக்கு மகிமுண்டாட்டம். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், சத்துரு அதிகமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு தேவன் உண்டு, அவர் உனக்கு உதவி செய்கிறவர், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறவர். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறான் தாவீது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை, அப்போ இந்த நம்பிக்கை உயிரடைய வேண்டும். இந்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும். அப்போ இந்த மரித்து போன நிலைமையிலிருந்து எழும்ப வேண்டுமானால் இந்த வேதம் சொல்லுகிறது, முதல்ல நம்பிக்கை வரணும்னா கர்த்தர் சொல்றதை கேள், கர்த்தருடைய வார்த்தையே கேள், வேதாகமத்தை கேள், வேதம் சொல்லுகிறதை கேள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்ன செய்வாரா, ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இந்த வசனங்களை வாசிக்க 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 தேவன் இவைகளெல்லாம் இவர்களுக்கு செய்ய முடியுமானால், ஒன்றுமில்லாத நிலைமையிலே, புழுதியிலே, குப்பையிலே கிடந்தவர்களை தேவன் கொண்டு வந்து இத்தனை உயரத்திலே உட்கார வைக்க முடியுமானால் கர்த்தர் எனக்கும் செய்வார். நம்பிக்கை எப்போ வரும்னு சொன்னா, இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிற போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது, இந்த வசனங்களுக்கு உங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பூரணமாய் ஒப்பு கொடுக்கிற போது மெய்யாகவே அந்த வசனம் என்ன செய்யுமா, ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்குள்ளாய் கொண்டு வரும். அப்போ எப்போ இந்த மரித்து போன நிலைமையிலிருந்து எந்திரிக்க முடியும்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை வருகிற போது, அந்த வார்த்தையை கேட்கிற போது, வசனத்தை வாசிக்கிற போது, அவைகளை தியானித்து உள்ளே நீங்கள் அவைகளை உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அது என்ன செய்கிறதா, அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறதா, ஜீவனுள்ளதாய் மாற்றுகிறது.